நண்பர்களே, நம்ம இந்த வீடியோவில் மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் இப்போ பாருங்கள் ஒரு டேட்டாஸ் கொடுத்துருக்கேன். எப்படி கொடுத்துருக்கேன்னா, ஒரு காலத்தில் மட்டும் கொடுத்துருக்கேன். ஒரு காலத்தில் மட்டும் முகமது, அதாவது நேம் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ரிஜிஸ்டர் நம்பர், ரோல் நம்பர் இருக்குது. இது இந்த மாதிரி வயசில் இருக்குது. எனக்கு வந்து தனியாக பிரித்து வேணும். இந்த மாதிரி ஒரு டேட்டாஸும் உங்கள்கிட்ட கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது இந்த டேட்டாஸை வந்து எப்படி நம்ம நேமு அதே மாதிரி ரோல் நம்பராக எப்படி பிரிக்கிறது. அப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன செய்வோம், அந்த முகமட்டை கிளிக் பண்ணுவோம். கண்ட்ரோல் சி கொடுப்பீங்க, இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுவீங்க. கண்ட்ரோல் வி கொடுப்பீங்க. அதே மாதிரி அடுத்தது வந்து ரோல் நம்பரை வந்து காப்பி பண்ணுவீங்க. இந்த இடத்துல வந்து கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணுவீங்க. இந்த மாதிரி தான் செய்வீங்க. அதுக்கு இன்னொரு மெத்தடு என்ன இருக்குன்னா, ஈஸி மெத்தடு இந்த மாதிரி. அதாவது ஃபஸ்ட்டு வந்து இந்த இப்போ ஃபஸ்ட்டு செல்லில் கிளிக் பண்ணிங்கன்னா அதனுடைய செல் அட்ரஸ் என்ன வரும், A1. அப்போ இந்த A1 போய் கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல போய் என்ன செஞ்ச வேண்டியது, A1 கொடுத்துட வேண்டியது. அடுத்த செல்லு என்ன இருக்குது, ரோல் நம்பர் வந்து A2ல் இருக்குது. அப்போ இந்த இடத்துல A2ன்னு கொடுத்துங்க. அடுத்து திருப்பி வந்து ராகுல் மூணாவது பேர் வந்து எதில் இருக்குன்னா A3ல் இருக்குது. A3ன்னு கொடுத்துங்க. இப்போ அடுத்தது வந்து என்ன வரும், A4ன்னு வரும். எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி என்ட்ரி பண்ணிங்க. என்ட்ரி பண்ணிக்கிட்டு இதை அப்படியே செலெக்ஷன் பண்ணிங்க. இந்த டேட்டாஸ் அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ட்ராப் பண்ணி கீழே இழுத்திங்கன்னா போதும், இந்த மாதிரி வந்துடும். வந்த பிறகு கண்ட்ரோல் ஹெச் கொடுங்க. கீபோர்ட்லேருந்து கண்ட்ரோல் ஹெச்சும் எடுக்கும், அது மாதிரி கண்ட்ரோல் எஃப்பும் எடுக்கும். கண்ட்ரோல் ஹெச் கொடுத்துங்க. கண்ட்ரோல் ஹெச் கொடுத்தோன்னு இந்த மாதிரி வந்து மேலே என்ன வரும்னா, அதாவது ரீப்ளேஸ் வராது. இந்த இடத்துல வரும், என்ன வரும்னு இந்த பாருங்கள், 2 பாக்ஸ் வரும். ஃபஸ்ட்டு பாக்ஸில் வந்து ஏன்னு கொடுத்துங்க. ரெண்டாவது பாக்ஸில் வந்து ஈக்குவல் டு ஏன்னு கொடுத்துங்க. ரெண்டாவது பாக்ஸில் ஈக்குவல் டு ஏன்னு கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு பாக்ஸில் ஏன்னு கொடுத்துருங்க. ரெண்டாவது பாக்ஸில் ஈக்குவல் டு ஏன்னு கொடுத்துட்டு ரீப்ளேஸ் ஆல்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பிரிச்சுக்கும். ஓகேங்களா? இப்போ என்ன செஞ்சிருச்சு, நேம் அழகாக பிரித்து போட்டுடுச்சு. அதே மாதிரி அதில் உள்ள ரோல் நம்பரை தனியாக பிரித்து போட்டுடுச்சு. இங்கே என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம்னா ஒன்றுமே கிடையாது. அங்கே உள்ள அந்த செல் அட்ரஸ் அப்படியே எழுதிங்க. எழுதிட்டு ரைட் கிளிக் பண்ணி கீழே ட்ராப் பண்ணி இழுத்துக்க வேண்டியது. இழுத்த பிறகு என்ன செய்ய வேண்டியது, கண்ட்ரோல் ஹெச் கொடுத்துட்டு 2 பாக்ஸ் இருக்கும். ஒன்று ஃபைண்டு ஒன்று இருக்கும், ரீப்ளேஸ் ஒன்று இருக்கும். ஃபைண்டில் வந்து ஏ கொடுத்துங்க. ரீப்ளேஸில் வந்து ஈக்குவல் டு ஏன்னு கொடுத்துட்டு ரீப்ளேஸ் ஆல்னு கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி டேட்டாஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து மாறிக்கும்.